கருவாடு எப்படி வறுக்கலாம் பார்க்கலாம். கருவாடு வந்து நிறைய பேருக்கு வந்து வறுக்க தெரியாது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் தேவையான அளவு கருவாடு எடுத்துருக்கேன். இதை வந்து சுடுதண்ணி ஊற்றி மஞ்சளும் சுடுதண்ணி போட்டு கழுவ போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான் இதை மஞ்சள் போடுறது. தண்ணி கொதிக்கிற தண்ணி அப்படியே இதில் கொஞ்சம் ஊற்றுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஒரு 2-3 டைம் போட்டு நல்லா கழுவிடுங்க. இந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். கழுவியாச்சு. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. சுடு தண்ணி ஊற்றின உடனே கழுவிடுங்க. அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். இல்லைன்னா மொத்த கருவோடு உடைஞ்சி போயிடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கழுவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கருவாடு வறுக்க போகிறோம். அதுக்கு தேவை கடாயை வச்சிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. அப்போ தான் கருவாடு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, நல்லா புகை வருது. இதில் இப்போ ஒன்றும் சேர்க்கக்கூடாது. அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து கட்டும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயிலே வதங்கட்டும். மஞ்சள் உப்பெல்லாம் போடக்கூடாது. இப்போவே லாஸ்ட்டில் போடணும். ஏன்னா தீஞ்சி போயிடும் ஒரு மாதிரி. அதனால் வந்து கருவாடு நல்லா வறுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பும் போடணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மஞ்சள் போடணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு சேர்க்கக்கூடாது. கருவேப்பிலை உப்பு இருக்குன்றதுனால உப்பு சேர்க்காம அப்படியே பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிடும்.